சில சமயம் நம்ம குழந்தைங்களோட சில பழக்க வழக்கங்கள் நமக்கு சுத்தமா புரியாது இல்லையா? அதுல ஒண்ணுதான், வெளியில வெயில் அடிக்குதா மழை பெய்யுதான்னு எதுவுமே பார்க்காம எந்நேரமும் ஒரே ஷூவ, குறிப்பா அந்த பூட்ஸ மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அந்த பூட்ஸுக்கு பின்னால இருக்கிற அந்த சுவாரஸ்யமான ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஓடி இருக்கா? சுள்ளுன்னு வெயில் அடிக்கும் போதும் சரி, இல்ல வீட்டுக்குள்ள விளையாடும் போதும் சரி, உங்க குழந்தை அந்த ரெயின் பூட்ஸை மட்டும் கழட்டவே மாட்றாங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. இந்த குழப்பத்துக்கு பின்னால ஒரு ஆழமான காரணம் இருக்கு. நம்மள பலரும் பொதுவா என்ன நினைப்போம்? ஓ, இது ஒரு ஃபேஸ் போல கொஞ்ச நாள்ல சரியாயிரும். அப்படி இல்லனா, என்ன ஒரே பிடிவாதம் இது அப்படின்னு தானே. ஆனா நாம நினைக்கிறதுக்கும் உண்மைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கலாம். சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு பக்கம் நாம இத ஒரு டிசிப்ளின் பிரச்சனையா இல்லனா ஒரு அடம்பிடிக்கிற பழக்கமா பார்க்கறோம். ஆனா இன்னொரு பக்கம் உண்மையான காரணம் என்னன்னா, அது ஒரு சென்சரி தேவை. அதாவது அவங்களோட புலன் உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பா ஆட்டிசம் அல்லது ஏடிஹெச்டி மாதிரி நரம்பியல் வேறுபாடுகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சென்சரி தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இது விஷயத்தையே பார்க்குற கண்ணோட்டத்தை மாத்துது இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உங்க குழந்தை உங்க பேச்சை கேட்காம அடம் பிடிக்கல, ஆனா அந்த பூட்ஸ் அவங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பான உணர்வை கொடுக்குதுன்னா, அவங்க உலகத்துல ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றதுக்கு அது உதவுதுன்னா, அப்போ இந்த மொத்த பிரச்சனையுமே வேற மாதிரி தெரியும். இதுக்கு பின்னால ஒரு அறிவியல் இருக்கு. அதுக்கு பேரு ப்ராப்ரியோசெப்டிவ் ஃபீட்பேக். கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம உடம்பு இப்ப எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம மூளைக்கு சொல்ற ஒரு சிஸ்டம் தான் இது. அந்த பூட்ஸ் கால்ல கொடுக்கிற அந்த இறுக்கமான அழுத்தம் இருக்கு இல்லையா, அது குழந்தையின் மூளைக்கு ரொம்ப தெளிவான சிக்னல்களை அனுப்பி, பயப்படாத, நீ ரொம்ப பாதுகாப்பா நிலையா இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி, இந்த ஃபீட்பேக்னால குழந்தைக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குது? முதல்ல அது அவங்களுக்கு ஒரு அமைதியான நிம்மதியான உணர்வை கொடுக்குது. அவங்களோட பேலன்ஸை சரி பண்ணி இன்னும் ஸ்டெடியா நடக்க உதவுது. எல்லாத்துக்கும் மேல அவங்களோட சுய கட்டுப்பாட்டை, அதாவது செல்ஃப் கண்ட்ரோலை அதிகரிக்குது. இப்ப பாத்தீங்களா, அது வெறும் பூட்ஸ் இல்ல, அது அவங்களுக்கு ஆறுதல் தர்ற ஒரு கருவி. இதனால தான் அந்த பூட்ஸை போட்டுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப நிம்மதியா அமைதியா உணர்றாங்க. இது வெறும் ஒரு ஆசை கிடையாது. சில குழந்தைங்களுக்கு, குறிப்பா சென்சரி தேவைகள் அதிகமா இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு அத்தியாவசிய தேவையாகவே இருக்கு. சரி, இப்போ நமக்கு காரணம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய படி. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு பெற்றோரா இல்ல ஒரு கேர்கிவரா நாம அவங்களுக்கு எப்படி உதவலாம், அவங்களுக்கு எப்படி ஆதரவா இருக்கலாம்? இதுக்கு ஒரு 4 சூப்பரான வழிகள் இருக்கு. 1, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த பூட்ஸை போட்டுக்க விடுங்க. ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். 2, சில இடங்கள்ல பூட்ஸ் போட முடியாதுன்னா அதுக்கு பதிலா நல்ல டைட்டான நீளமான சாக்ஸ் இல்லனா சப்போர்ட்டிவான ஹைக்கிங் பூட்ஸ் மாதிரி முயற்சி பண்ணலாம். 3, அவங்க கால்களையும் பாதங்களையும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அது அவங்களுக்கு தேவையான அந்த அழுத்த உணர்வை கொடுக்கும். 4, நல்லா குதிக்கிறது, காலை தரையில தட்டி தட்டி நடக்கிறது, மார்ச் பண்றது மாதிரியான ஆக்டிவிட்டீஸை ஊக்குவிங்க. இது எல்லாமே அவங்களோட அதே சென்சரி தேவையை பூர்த்தி செய்யும். நாம இதுல இருந்து கத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, இது ஒரு ஃபேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல குழந்தை அடம்பிடிக்கிற பிரச்சனையோ கிடையவே கிடையாது. இது அவங்களோட ஒரு அடிப்படையான தேவை. நாம அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது அது அந்த குழந்தைங்க நிம்மதியா வாழ்றதுக்கும் இந்த உலகத்தோட இன்னும் நல்ல கனெக்ட் ஆகுறதுக்கும் ரொம்ப உதவுது. நாம அவங்கள பாட்டுற விதத்தை மாத்தினாலே போதும், அவங்க உலகமே பிரகாசமாகும். இந்த முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற பெற்றோர்கள், டீச்சர்ஸ்னே எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட இந்த சின்ன புரிதல் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பூட்ஸ் விஷயத்தை போலவே உங்களுக்கு புதிரா தோன்ற குழந்தைகளோட வேற என்னென்ன பழக்கங்கள் எல்லாம் ஒரு சென்சரி தேவையா இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அடுத்த முறை சந்திப்போம்.